வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீதான் என் காதலி. ஓ, நீங்க அவரைத்தானே சொல்றீங்க? அவரா? ஆமா. யார் அவர்? அவர்தான். எவர்? எவர்னு தெரியாம கேட்காதீங்க, அவரை தான் நீங்க சொல்றீங்க. யார் எவர்? கண்டிப்பா அவரே தான். நான் அவரை வச்சுதான் இந்த பாட்டை பாடுறீங்க, நான் உறுதியா சொல்றேன். காதலிக்கும் அவருக்கும் எவருக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியலையே. எனக்கும் புரியல, இருந்தாலும் நீங்க அவரை சொல்ற மாதிரி சம்மதப்படுத்திக்கிட்டீங்க. பொய்ன்னு அவர் இவர்னு ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவர் இவர் இல்ல, அவரே. யார் அவரே அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்களா ஷோக்குள்ள போய்? இல்ல, நான் நியூஸே சொல்லிக்கிறேன், எவர்லாம் நான் சொல்லல. சரி, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, மும்பை மக்களுக்கு ரத்த கொதிப்பு. என்ன ஒரே பாட்டா பாடிட்டு இருக்கீங்களே? மும்பை மக்களுக்கு ரத்த கொதிப்பு வர மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யாரு அதை யாரு பண்ணது? அது பிரதமர் மோடி தான் பண்ணியிருக்காரு. ரத்த கொதிப்புனா பல பேருக்கு ரத்த கொதிப்பு, சில பேருக்கு அது என்ஜாய் தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. பாத்தீங்களா மும்பை மக்கள் எனக்கு எவ்வளவு ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பாக்குறப்ப சூப்பர். அப்படியே கட் பண்ணா இன்னொரு வீடியோவும் மக்கள்லாம் புலம்புற வீடியோ இருந்துச்சு, அதை அவர் போடலையா? அது அவர் போடல. அது அங்க இருந்த மக்கள் எடுத்து எக்ஸ்தலத்துல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ எல்லாமே வைரலா போய்கிட்டு இருக்கு சமூக வலைதளத்துல. என்னன்னா நேற்று ரோட் ஷோ போயிருக்காரு. எங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி மும்பை உள்ளிட்ட பல ஏரியாக்கள்ல புழுதி புயல் வந்தது. அந்த புழுதி புயல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சது. அதனால பல இடங்கள்ல சேதாரம் ஏற்பட்டது. மெட்ரோ ரயில் எல்லாம் தடைபெற்றது. அதெல்லாம் தாண்டி ஒரு ராட்சத விளம்பர பலகை கீழே விழுந்து 16 பேர் உயிரிழந்தாங்க. அந்த இடம் என்னன்னா காட்கோபர் பகுதி. இதே பகுதியில தான் நேத்து பிரதமர் மோடி ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம செய்தியெல்லாம் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வெயிட்டேஜ் தகுந்த மாதிரி முதல் செய்தி நம்ம வைப்போம். அன்னைக்கு எந்த செய்தி நம்ம வச்சிருந்தோம்? அரசியல்வாதிகள் பிரச்சாரம் இருந்தா கூட, நாடாளுமன்றம் நடந்தா கூட புழுதி புயல் வச்சுதான் நம்ம பேசணும். இயற்கையும் மாறிக்கிட்டு இருக்கு, நம்ம இயற்கைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா கூட பிரதமர் மோடி அந்த இடத்துல போயிருக்காருல்ல, அந்த இடத்துல போயிருந்தாருன்னா சரி, அதுக்கு 16 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதனால 16 பேருக்கு அஞ்சலி ஏதாவது செலுத்தி இருந்தாரா? அந்த குடும்பத்தை யார்ட்டையா பேசியிருந்தாரா? எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாம அதே பகுதியில் ஒருத்தர் டாட்டா காமிச்சிட்டு சிரிச்சுட்டு போறதுக்கு எப்படி மனசு வருதுங்கிறது தெரியல. மனசாட்சி இல்லை, எல்லாருமே அதை பொங்குறாங்க. இப்படியா? நான் சொல்ற சில தினங்கள்னா 2 தினங்கள் கூட ஆகல, 48 மணி நேரம் கூட ஆகலைங்க. அங்க ஒரு பிரதமர் வர்றாரு, 16 பேர் உயிரிழந்திருக்காங்க, 60க்கும் மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க. அது 10 பேர் ஒண்ணு கிரிட்டிக்கல் இருக்காங்க. அதே ஏரியாவுக்கு விளம்பர பலகை உளுந்த ஏரியாவுக்கு பிரதமர் வராரு, டாடா காமிச்சிட்டு வர்றாருன்னா என்னால சிந்திக்கவே முடியல. ஆமா, அதுதான் உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த சஞ்சய் ராவத் என்ன சொல்றாருன்னா, தேர்தலுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க, இவங்க தேர்தல் மாஃபியா தான் பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்றாரு, அந்த பிரபுல் பட்டேல் அப்படிங்கிறவர் பிரதமர் மோடி முன்னாடியே அவர் தேசியவாத காங்கிரஸ்ல இருந்த டைம்ல சொல்லியிருந்தாரு, இவருக்கும் தாவூத் இப்ராஹிம்க்குலாம் தொடர்பு இருக்கு, ஒரு ரொம்ப மோசமான ஆள் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இப்ப அவரோடய சேர்ந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அஜித் பவார் அணியில அந்த பிரபுல் பட்டேலும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இன்னொன்று, மும்பை மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்னபோது புழுதி புயல் வந்தப்ப மெட்ரோ எல்லாம் தடைப்பட்டுச்சு, அது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவர் வராருன்றதுக்காக நேற்று மதியம் 2 மணில இருந்து இரவு 8-9 மணி வரையும் நிறைய இடங்கள்ல சென்ட்ரல் ஸ்டேஷன்ஸ், அதாவது லோக்கல் ட்ரெயின்ஸும் சரி, மெட்ரோ ட்ரெயின், இந்த மாதிரியான இது ரோட் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. அதனால ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன்லயும் அவ்வளவு மக்கள் கூட்டமா தலை மட்டும்தான் தெரிகிற அளவுக்கு கூட்டமா மக்கள் நிக்கிறாங்க. அதை முடிஞ்சு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துல கடக்க வேண்டிய தூரத்தை 2 மணி நேரத்துக்கு மேல கடந்து போயிருக்காங்க. ஜக்ருதி நகர் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து காட்கோபர் அந்த பகுதிக்கு போற மெட்ரோ ஸ்டேஷன் ஃபுல்லா அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதனால மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு பெண் சொல்றாங்க, வீட்டுக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு குழந்தைய பார்க்க போகணும், அவங்க நான் பார்த்துக்க போலன்னா அவங்கள யாரும் பார்த்துக்க மாட்டாங்க குழந்தைங்கள அப்படின்னு சொல்லி அங்க உள்ள போலீஸ்ட் எல்லாம் புலம்புறாங்க. இது மராத்தி நியூஸ் சேனல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா மோடி ஏன் வீக் டேல வராரு, நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வர வேணாமா அப்படின்லாம்
வந்து மக்கள் கேள்வி கேட்கறாங்க. ஆமா, அவ்வளவு கோவமா அந்த காவல்துறையிட்ட கேக்குறாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலாச்சு, இவ்வளவு நேரம் நான் எங்க இப்படியே நின்றுட்டு இருக்க முடியுமான்னு அவங்க கோவப்படுறாங்க. இல்லைன்னா கூட்டத்தை காட்டணுமா இல்லையா, எல்லா பக்கமும் ஓடி வந்துட்டே இருக்க முடியாது, அதனால அடைச்சிட்டாங்க. அதனால நில்லுங்க, அங்கங்க நின்னாங்கன்னா இப்ப மெட்ரோ ஸ்டேஷன் அடைச்சிட்டாங்க என்ன பண்ணுவாங்க, சரி மெட்ரோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து பஸ்ஸும் நிப்பாட்டிட்டாங்க, என்ன பண்றது, நின்றுட்டு இருக்கணும். அப்ப எல்லா பக்கம் நின்றுட்டு இருந்தோம்னா பாத்தீங்களா மோடிக்கான கூட்டத்தை பார்த்தீர்களா, மோடிக்கான கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீடியோ எடுத்து போட்டு பாத்தீங்களா கூட்டம் பாத்தீங்களா, மோடி மேஜிக் இன் மும்பை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா மோடி வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருந்தாப்புல முந்தானேத்து. ஆமா, தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நான் எங்க இந்து இஸ்லாம் பத்தி நான் வந்து பேசினேன், அப்படி நான் பேசுறேன்னு அரசியல்ல நான் இருக்க மாட்டேன், அந்த மாதிரி பிரிவினையை தூண்டுறாள் நான் கிடையாது அப்படிலாம் வந்து பேசியிருந்தாரு. அவருடைய சகாக்கள் பேசிட்டு தான் அமைதியா இருப்பாரு. சரி, பிரதமர் அப்படிதான் பேசுறாரான்னு கேட்டா அப்படி கிடையவும் கிடையாது. ஏன்னா சில தினங்களுக்கு முன்னாடிதான் வந்து பிரதமர் மோடி மகாராஷ்டிரால கூட்டத்துல கலந்துகிட்டு பேசினாரு. அதுல பேசுறப்ப சிறுபான்மை மக்களுக்கு மதத்தின் அடிப்படையில காங்கிரஸ் இடஒதுக்கீடு தரதுக்கான எல்லா பிளானும் வச்சிருக்காங்க, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் மதத்தின் அடிப்படையில இடஒதுக்கீடு தரதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் அப்படி சொன்னாங்களா, அவங்க மேனிஃபெஸ்டோ அப்படி இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே இல்ல, இவரே தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாரு, காங்கிரஸ் வந்து மதத்தின் அடிப்படையில கொடுக்குறாங்க, சில ஊடுருவல்காரர்களுக்கு வந்து போற்றி பாதுகாக்கிறாங்கலாம் பேசியிருந்தாரு. அதை பத்தி பதிலே வந்து சொல்லவே இல்லை. இன்னொன்னு வந்து அப்போ இன்னொன்னு சொல்லியிருந்தாரு அந்த சமயத்துல, சில மக்களுக்கு வந்து நிறைய இடஒதுக்கீடு கொடுத்து முன்னேற பாக்குது அப்படிங்கிறாரு. அப்ப சில மக்களுங்கிற ஒரு பேர் சொல்லாம தான் குறிப்பிட்டிருந்தாரு. ஏன்னா ராகுல்ங்கிற இளவரசர் தான் குறிப்பிடுவாரு, அதே மாதிரி இஸ்லாமியர்களை வந்து சிறுபான்மையினர் தான் வந்து குறிப்பிடுவாரு. அப்ப சில மக்கள் முன்னேறணும்னு வந்து காங்கிரஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த சில மக்கள் இப்ப ஏழைகள்னா ஏழைகள் முன்னேறக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறாரா? அதானே, சில மக்கள் தான் சொன்னேன், நான் முஸ்லீம் சொல்லலைங்கிற மாதிரிதான் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா அது சொன்ன அடுத்த நாளே வேற மாதிரி பேசியிருக்காரு. ஆமா, நேத்து வந்து மகாராஷ்டிரா என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து பொருளாதாரத்துல 15% அந்த பட்ஜெட்ல 15% சிறுபான்மையினர் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக காங்கிரஸ் வந்து திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் மதத்தின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு நான் வழங்க மாட்டேன், அதுக்கு நாங்க தயாரா இல்ல, பாஜக உங்களுக்காக போராடும் அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே, ஆனா கேட்டா நான் தான் பேரு சொல்லல, இல்ல நான் பேரு சொல்லியா நான் பேசுறேன், இந்து முஸ்லீம் சொன்னாதாங்க நாங்க விலகுவேன், அதை மட்டும் குறியீடா சொன்னாலாம் விலக முடியாதுங்கிற மாதிரிதான் அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, நேத்து வந்து எந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னா கல்யாண்ங்கிற தொகுதி. இவர் யாருன்னா ஷிண்டே உடைய மகன், இந்த நாடாளுமன்ற தொகுதியில வந்து நிக்கிறாரு. ஷிண்டே யாருன்னா மகாராஷ்டிராவுடைய சிஎம். அப்படியா? அது வந்து இல்ல, அவர் சிஎம் மாதிரி அவரை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நீங்க ஒரு பொம்மை சிஎம் நீங்க நினைக்கிறீங்க, பாக்குற அவர் தானே சிஎம், நான் சிஎம் தானே சொல்லி ஆகணும். தேவேந்திர பட்னாவிஸ் சிஎம் சொல்ல முடியாதுல்ல, ஹைரார்கி எப்படி பார்த்தா அவர் கீழே தான், அவர் டெப்டி சிஎம் தான் தேவேந்திர பட்னாவிஸ், சிஎம்னா சிண்டே தான். அவர் அவருடைய மகனுக்கு பிரச்சாரம் பண்ணிருக்காரு பிரதமர் மோடி. வாரிசு அரசியல், இது வாரிசு அரசியல் கிடையாதா? இது அவரோட மகன் இல்ல, அவர் ஃப்ரெண்டு மகன் தானே, அதனால விட்டுட்டாரு போல. வேற கட்சி வேற, அது சிவசேனா, அது வாரிசு அரசியல் கட்சி தான் விட்டுட்டாரு. அது வேற பிரச்சனையா இருக்கு. போலி சிவசேனா, போலி வந்து தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. உடனே உத்தவ் தாக்கரே ரொம்ப கோபமா இருக்காரு. எங்களுக்கு வந்து போலிங்கிற சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கறதுக்கு நீ யாரு, நாங்க ரிசல்ட் முடிஞ்சு நாங்க பாத்துக்கிறோம், துணை தெரியப்படும் பாஜக உடைதல் அங்கோட்டு பாருங்க என்று சபதம்லாம் எடுத்துருக்காரு. போலி பாஜகவை உருவாக்குவோம் அப்படின்னு பாரு நினைக்கிறேன் உத்தவ் தாக்கரே. சரி, ஓகே, அப்படியே வந்து ஓவைசி இருக்காருல்ல, அசாசுதீன் ஓவைசி, அவர் என்ன சொல்றாருன்னா, ஊடுருவல்காரர்கள்னு அப்பட்டமா சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் இந்து முஸ்லீம் பிரிவினையே பேச மாட்டேன்னு ஒரு பொய்யே சொல்றாரு மோடி. மோடி வந்து பேசுற விஷயங்கள் எல்லாமே மத வெறுப்பு தான், அந்த இஸ்லாமிய வெறுப்பு மூலம் தான் அவரோட அரசியல் அந்த இதுவே கட்டமைச்சிருக்காரு. அவரோட அரசியல் பயணத்தை திரும்பி பார்த்தா முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான தவறுகளுக்கு மோடி மட்டும் பொறுப்பல்ல, இவ்வளவு பண்ணியும் இதையும் மீறி பாஜகவுக்கு வாக்களிக்கிற ஒவ்வொரு மக்களும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவைசி வந்து பேசியிருக்காரு. எனக்கு என்ன புரியலன்னா, எப்பயுமே தேர்தல் நடக்கிறப்ப மக்களுக்கு நான் அதை பண்றேன் இதை பண்றேன், இந்த நன்மை நான் செய்யறேன், இந்த சீர்திருத்தத்தை நான் வந்து கொண்டு வரேன்னா வந்து பேசுவாங்க. அப்படி போட்டி யார் மக்கள் நல்லது பண்றாங்களோ அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா பாக்குறப்ப யார் அதிகமா பொய் சொல்றாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவ மாதிரி. இந்த சைடு காங்கிரஸ் ஜெயிச்சுட்டாங்கன்னா அரசியல் சட்டம் போயிடும், தேர்தலே நடக்காதுன்னு அள்ளி வீசுறாங்க. அந்த சைடு என்னன்னா மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லாத ஒன்ன ரெண்டு கட்சியும் பேசி மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்கிறது தெள்ள தெளிவா புரியுது. யார் அதிகமா போய் சொல்றாங்கன்னா அவங்க வந்து சிஎம் பிஎம் ஆகலாம் நினைக்கிறாங்க போல தெரியுது. ரெண்டு கட்சியும் கொஞ்சம் கஷ்டம் தான், டஃப் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கும் உங்களுக்கு சொல்றேன். சரி, ஓகே, நான் யாருன்னு சொல்லல. இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு கான்க்ளேவ் மாதிரி ஒரு இதுல கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு கேள்வி வைக்கிறாரு. நாங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ரிஸ்க் எடுத்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வச்சு நிறைய செலவு பண்ணி எல்லாம் பண்ணி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி அதுல ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா எதுவுமே பண்ண
பண்ணாம மத்திய அரசு ஈஸியா அதுல வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிடுறீங்க. ஏன்னா வந்து எங்ககிட்ட ஜிஎஸ்டி வாங்குறீங்க, ஐஜிஎஸ்டி வாங்குறீங்க, அதே மாதிரி எஸ்எஸ்டி வாங்குறீங்க, ஸ்டாம்ப் டியூட்டி வாங்குறீங்க. இதெல்லாம் வாங்கிட்டு நீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருந்தே வந்து நிறைய பணத்தை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க, எதுவுமே பண்ணாம இந்த அரசு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அதோட இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு. மும்பைல வந்து ஒருத்தர் வீடு வாங்கணும் அப்படின்னா அவர் சொந்த உழைப்புல சம்பாதிச்ச 11% பணத்தை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த வீட்டோட மதிப்புல 11%ங்கிறது ரொம்ப அதிகம். இந்த மாதிரி வரியா கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி டாக்ஸா வந்து நீங்க நிறைய வாங்கிடுறீங்க மக்கள் கிட்ட இருந்து. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கருத்து நான் என்கிட்ட பதில் இல்லை இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் எப்படிங்க பதில் சொல்றது அப்படின்னு ஒரு பதில ஒரு நிதியமைச்சர் சொல்லக்கூடாத ஒரு பதில வந்து திரும்பியும் சொல்லியிருக்காங்க. சர்க்காசமா சொல்றாங்களாம். ஆனா எனக்கு நம்ம உண்மையதான் அவங்க சொல்லிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா மணிப்பூர்ல கலவரம் நடந்தப்ப ஸ்லீப்பிங் தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி. ரேவன் விவகாரத்துல ஸ்லீப்பிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிகள் போராட்டப்ப வந்து ஸ்லீப் தானே பண்ணிட்டு இருந்தா பிரதமர் மோடி. ஆனா அவர் பிரதமர் மோடி 22 மணி நேரம் தான் 2 மணி நேரம் தான் தூங்குறாராம். 22 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. நிர்மலா சீதாராமன் உண்மையை சொல்லிட்டாங்க. எங்க ஆட்சி ஸ்லீப் ஆட்சி தாங்க. மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க வந்து தூங்க போயிடுவோம் அப்படின்ட்டு. பிரச்சனை என் காதுல விழுகாது. அதனால வந்து கும்பகர்ணன் ஆட்சி நடக்குதா? இவ்வளவு வரி வாங்குறீங்களே அப்படின்னு கேட்டா ஒரு நிதி அமைச்சர் கிட்ட பதில் இல்ல அப்படிங்கறதே ஒரு கேலி கூத்தா தான் இருக்கு. பல இதுக்கு பதில் கிடையாது. தேர்தல் ஆணையத்திட்ட பதில் இருக்கா? அதான் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. யாருன்னா பிரதமர் மோடி போட்டியிடுற தொகுதி வாரணாசி. இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஐயா கண்ணு போன்ற நிறைய பேர் கிளம்பிருக்காங்க, விடவே இல்லையா நீங்களே அதுக்கு போறீங்க அப்படின்னு. அதே மாதிரி ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு மிமிக்ரி கலைஞர் ஷியாம் ரங்கீலா, இவர் வந்து ஒரு ஃபேமஸான மிமிக்ரி கலைஞர்னு சொல்றாங்க. பிரதமர் மோடி மாதிரியே பேசி சக்காசமான வந்து பேசுவாராம். அவர் வாரணாசியில தொகுதியை நான் நின்னே ஆகணும்னு சொல்லிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காரு. முதல் நாள் விடவே இல்லையா அவரை. அப்புறம் 2வது நாள் விடவே இல்லையா. எப்படியோ ஒரு வழியா போய் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. இப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். இப்ப கொந்தளிச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா லைவா எல்லாத்தையும் பண்றாரு. லைவ்லயே போய் வந்து நான் நிக்கிறாரு, போலீஸ் விட மாட்டேங்கிறாங்க, போங்க போங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நானும் தொகுதி வேட்புமனு தானே பண்ண வந்தேன். பிரதமர் மோடிக்கு ஒருத்தர் எனக்கு ஒருத்தரா, எனக்கு ஒரு நியாயமா? அவங்க யார் யார் நிக்கணுங்கிறத தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் தான் நிக்க முடியும், மத்த யாரும் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பிரமாண பத்திரத்துல இந்த உறுதியேற்பு எடுக்கவே கிடையாதான். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ல பல சிக்கல்கள் இருக்குன்னு அந்த தேர்தல் ஆணையரும் சொல்லியிருக்காராம். முக்கியமான பேப்பர்லாம் இல்லைன்றாங்களா? ஆனா வந்து அவர் மட்டும் இல்ல, ஒரு 38 வேட்புமனு வந்து செக் பண்ணிருக்காங்க வாரணாசி தொகுதியில. வாரணாசி தொகுதியில 17 வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கு. சரி 17 வேட்புமனு இருக்குன்னா 17 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா 8 பேர் தான். மோடியோடதே 4 இருக்கு. அப்புறம் வந்து இவர் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் அவரோடது 3 இருக்கு. ஆனா அவரோடது ஏத்துக்கிட்டாங்க. அஜய் ராய் ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேர்தல் ஆணையத்து மேல எல்லாம் சந்தேகப்படுவாங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அஜய் ராய் ஓகே போட்டி இல்லாம ஜெயிச்சாருங்கிற மாதிரி வந்துடக்கூடாது, அதுக்காக அஜய் ராய் இருக்காரு. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு பிரிச்சா கூட ஓட்டு டிஃபரன்ஸ் கம்மியாயிடும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கிற குற்றச்சாட்டும் இப்ப வராது. ஆக்சுவலி விஸ்வகுரு எதுக்கு இப்படி இருக்கணும்? உலகம் முழுக்க எனக்கு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதுல வாரணாசியில் ஆதரவு கிடையாதா? மக்கள் ஆதரவு கிடையாதா? அதானே. இன்னொன்னு 10 ஆண்டுகள் சாதனை எல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இன்னொன்னு 400 சீட்டு ஈஸியா ஜெயிச்சிருவோன்றாங்க. எதுக்கு இவ்வளவு மாநிலத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும்னே தெரியல. அவர் பிரதமர் வேலையை பார்த்துட்டு இருந்தாலே ஓட்டு போட்டுருவாங்கல்ல மக்களே. அவ்வளவு சாதனை பண்ணி அவசியம் கிடையாது. அவ்வளவு சாதனைகள் இருக்கு, அதுக்கே ஓட்டு விழுகும். விஸ்வகுரு என்ன பண்ணுவோம், 56 இன்ச்சு வேற இருக்கு. இருக்கிறதுலே இந்தியாவிலேயே அதிகபட்சம் வேட்பாளர்களை நிப்பாட்டி அங்க வந்து ஜெயிச்சு காட்டுறாங்கன்னா 400 பேரை நிறுத்தி 400 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா ஓகே, அழைச்சு விட்டுட்டு அதான் அவர் சொல்றாரு. ரங்கீலா இந்த தேர்தல் ஆணையத்தை நினைச்சு சிரிக்கிறதா இல்ல அழுகுதான்னு தெரியல. நான் அழுக மாட்டேன், பிரதமர் மோடி தான் அழுகுவாருன்னு சொல்லி அதையும் சர்க்காசமா மாத்திட்டாரு. ஓகே ஓகே. பாஜகவுடைய அடுத்த பிரதமர் பத்தி பேசுவோம். யாரு அது? அமித்ஷா. அது கெஜ்ரிவால் தானே சொன்னாரு. ஆமாப்பா, கெஜ்ரிவால்ங்கிறவரு சிஎம், டெல்லி இந்தியாவுடைய தலைநகர சிஎம் இருக்கவரு சொல்றாரு. கருத்து இல்லாம சொல்லுவார் அவரு. ஆனா பதறி போய் நான் இல்லங்க அவர் தாங்க 5 வருஷம் இருப்பாருன்னு அமித்ஷாவே சொல்றாரு. ஆமா, என்னன்னா இது வரைக்கும் பாஜக வந்து காங்கிரஸ் மேல பழி போடுறோம், காங்கிரஸ் வச்சுக்கிறாங்க, நான் அப்படிலாம் கிடையாது பதறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜாமீன்ல வெளியே வந்தாரு, வெளியே வந்து கொளுத்தி போட்டாப்புல ஐயோ அப்படி கிடையாது அப்படிங்கிறது பாஜக பதறிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப வந்து அமித்ஷா என்ன வந்து பண்ணிருக்காருன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சு உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. உச்ச நீதிமன்றத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டது ஒரு சிறப்பு கவனத்தால
அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மேலே பழிய போட்டாங்க. ஆமா, இவரும் என்ன சொல்றாரு, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ரொட்டீனா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது, வழக்கமா நடக்கிற தீர்ப்பு கிடையாது இது அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. இதனால வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மியில இருக்கவங்க எல்லாம் இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி நீதிமன்ற அவமதிப்புன்னு சொன்னா மக்கள் தான் நினைக்கிறாங்க, நான் இல்லை அப்படின்னு தப்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். என்ன மோடி பிரச்சாரத்துல பேசினாரு பாருங்க, ராமர் கோயில் விவகாரத்தை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காங்கிரஸ் மதிக்க மாட்டேங்குன்னு பேசினாரு. அப்ப அமித்ஷா அடுத்த பிஜேபி பிரதமர் மதிக்க மாட்டேங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமா ஆமா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு கெஜ்ரிவால், யோகி ஆதித்யநாத்தா ஆட்சிக்கு வந்தாங்கன்னா திரும்ப தூக்கி போட்டுருவாங்க 2-3 மாசத்துல, அவர் சிஎம்மா இருக்க மாட்டாருன்னு. இந்த இதை எல்லாரும் வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. அதாவது இல்ல அப்படிலாம் கிடையாது, மோடி தான் 5 ஆண்டுகளும் இருப்பாரு அப்படின்லாம் சொன்னாங்க. யோகி ஆதித்யநாத்தை தூக்கி போட்டுருவாரு அமித்ஷான்னு சொன்னதை யாருமே டிஃபெண்ட் பண்ணலையா? அப்ப அது உண்மைதானே அப்படின்னு கேட்கிறாரு கெஜ்ரிவால். அது யாருமே எதுவுமே சொல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யூபியில பேசிட்டு இருக்காரு. சரி, இவரு சொன்னதுக்கு, அமித்ஷா சொன்னதுக்கு கபில் சிபில் சொல்றாரு, ஒரு உள்துறை அமைச்சருக்கு ஒரு லாவே தெரியலையே, எப்படி இவரெல்லாம் உள்துறை அமைச்சர் ஆனாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு தான் கொடுத்திருக்கு, இவர் தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்துறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கபில் சிபிலுமே இப்ப நம்ம கமெண்ட் ஷோ பண்ணுவோம் உட்காந்துட்டு அந்த மாதிரி நிறைய பேர் கூட உட்காந்து பேசலாம் ஆரம்பிச்சிருக்காரு. வீடியோக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, நண்பர்கள் இவ பகைவர்கள் ஆயிட்டாங்களான்னு தோணுது. ஒடிசால நவீன் பட்நாயக்கும் அமித்ஷாவும் மாறி மாறி வீசிக்கிறாங்க. ஆமா ஆமா. அவர் என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா அப்படின்னா, நண்பர்கள்னு எனக்கு மைண்ட் அங்க போயிடுச்சு. உனக்கு நண்பர்கள்னா ஒரே நண்பர் மட்டும் தான் தெரியுது, இல்ல அவங்களும் பகைவர், பல நண்பர்கள் இருக்க கூடாதா? பகைவர் அப்படின்னு வேற சொன்னீங்களா, அது மாறுனுச்சு ஸ்டேட்மெண்ட்லான்னு பார்த்தேன். சரி, நவீன் பட்நாயக்க வந்து என்ன சொல்றாரு அமித்ஷானா, 25 வருஷம் ஆட்சி பண்ணது என்னமோ 25 வருஷம் தான் பண்ணியிருக்காரு நவீன் பட்நாயக், ஆனா ஒடிசாவை 50 வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இவங்களும் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க, பாஜக வந்தா வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, பிஜேபி அடுத்த மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம சிக்கிம்க்கு கல்லு வரைக்கும் போயிருவோம், அங்கிருந்து தீ மூட்டை கத்துக்கிட்டு வரணும் படிப்படியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா கேஸ் விலை ஏறி போச்சா இல்லையா, அதுக்காக சொல்றாங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அதை பத்தியும் அமித்ஷா பேசியிருக்காரு. அது வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதை மீட்டெடுத்து கொண்டு வர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பாகிஸ்தானை பார்த்தா பயம், அவங்க ஆயுதங்கள்லாம் பார்த்து பயந்துருவாங்க காங்கிரஸ். நம்ம அப்படி கிடையாது, நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் வந்து ஹிமந்தா பிஸ்வா வந்து என்ன சொல்றாருன்னா, 400 சீட் ஜெயிச்சோம்னா அதையும் கொண்டு வந்துடுறோம், அது 400 சீட் ஜெயிச்சாதான் ஏதாவது பண்ணுவாங்க போல, இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டோங்கிற மாதிரி தான் பேசிட்டு. சரி, இது ஒரு லாஜிக் இருக்குல்ல. மோடி என்ன பேசினாரு, நாங்க இப்பவே 400 தாங்க அப்படின்னு பேசினார்ல, அது 400 தொகுதிக்கு இன்னும் தேர்தலே முடியல. நான் சொல்றது இப்ப நாங்க ஆட்சி என்டில இருக்கிறது 400 எம்பிக்கள் இருக்கும், நான் நினைச்சிருந்த போய் மாத்திர முடியுங்கிறாருல, பிரதமர் மோடி நினைச்சிருந்தா இப்பவே இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டு கொண்டு வந்திருக்கலாம்ல. எவ்வளவு லாஜிக் இருக்குது, கொண்டு வந்திருக்கலாம். அவர் சொல்ற மாதிரி எல்லாமே செஞ்சிருக்கலாம், போன 10 வருஷத்துலயே செஞ்சிருக்கலாம், இனிமேதான் செய்வோம்னு சொல்றாங்க. சரி, ஓகே. கேட்டா 10 வருஷத்தை கேட்டா இப்படிதான் எடுத்து காட்டுறாங்க. இல்ல அவங்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பாக்குறா அப்படிதானே தெரியுது. ஆமா, அதே மாதிரி இந்த தாய்லாந்து விஷயத்தை வச்சுலாம் பிரியங்கா காந்தி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அமித்ஷா தான் காரணம். பிரியங்கா காந்தி எங்க போயிட்டு இருந்தாங்க தெரியுமா, தாய்லாந்து எல்லாம் போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. பிரியங்கா காந்தி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அமித்ஷாவுக்கு வந்து பெண்கள் எங்க போறாங்க எங்க வராங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவர் நான் எங்க போனேங்கிறது தெரியும், என்னுடைய மகளை பார்க்கறதா தாய்லாந்து நான் போயிட்டு வந்தேன், அதுல என்ன தவறு இருக்கு, நானே சொல்றேன் மகளை பார்க்கத்தான் நான் போனேன் அப்படின்னு, எதுக்கு வந்து பெண்களை நோட் அவுட் விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆமா, எப்படி தெரியுங்கிறதும் கேட்டிருக்காங்க. அவங்கதான் எல்லாம் பெகாசஸ் வச்சிருப்பாங்களே அப்படின்னு காங்கிரஸ்காரங்களே சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 435 வேட்பாளரை களம் இறக்கிருக்காங்க நேரடியாவே. நிறைய பேர் கூட்டணி எல்லாம் ஒதுக்கி இருப்பாங்கல்ல, இதுல 106 பேரு வேற கட்சியில வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. ஓஹோ. இப்ப இந்த சரத்குமார் அந்த மாதிரி ஆட்கள், அவரு தான் கட்சியை சேர்த்துட்டார்ல, இப்ப இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. வேற கட்சி ஆட்களுக்கு வந்து வாங்கி அவங்க கூப்பிட்டு கட்சி மாற வச்சு கொடுத்துருக்கிறதா. வாங்கியா கூப்பிட்டு அது வாங்கி தவறா சொல்லிட்டேன், வாயிலடிங்க வாங்கி. அவங்களுக்கே பிஜேபியோடைய கொள்கையெல்லாம் பிடிச்சு கோட்பாடெல்லாம் பிடிச்சு பிரதமர் ஆட்சியை பிடிச்சு அவங்களே வந்திருக்காங்க. அதுல 106 பேருக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. இப்ப அதுல எத்தனை பேர் மேல கேஸ் இருக்குன்னு எடுத்து பார்த்தாதான் தெரியும். இப்ப ஆந்திரால 7 இடத்துல நிக்கிறாங்க, அதுல 6 பேர் வந்து வேற கட்சியில இருந்து வந்தவங்க. ஆந்திரால பேசே கிடையாது, வந்தாதான் உண்டு வேற கட்சியில இருந்து. இப்ப தெலுங்கானால வந்து 17 சீட்டு இருக்குல்ல, அதுல 11 பேர் வேற கட்சியில இருந்து வந்தவங்க. இப்ப அவங்க ஊபியில ஸ்ட்ராங்கா இருக்காங்களே,
ஊபியில 23 வேற கட்சியில இருந்தவங்க தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. யூபிலேவா? சரி, ஓகே. ஆனா இந்த மாதிரி தரவுல காங்கிரஸ் எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க அந்த தரவுகளை வெளியிடுறாங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷா கொளுத்து விட்டு போனார்ல, 270 ஜெயிச்சிட்டோம் இப்பயே 380லன்னு. அதுக்கு வந்து கார்கேவும் சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் பேஸ் அவங்களுக்கு சரியா இல்லை, ஃபர்ஸ்ட் 4 பேஸ், அதனாலதான் இந்த மாதிரி சும்மா ஏதோ அடிச்சு விட்டுட்டு இருக்காங்கன்னு. மம்தா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் சொல்றாங்க முதல் 4 கட்டங்கள் அவங்களுக்கு தோல்வி முகம் தான், இந்தியா கூட்டணி தான் லீடிங்ல இருக்கு, அதனால வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு தருவோம் அப்படின்னு மம்தா சொல்லியிருக்காங்க. அதான் ஆதர் ரஞ்சன் சௌத்ரி அவர் தான் வந்து வெஸ்ட் பெங்காலுடைய காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர். அவர் இதெல்லாம் மம்தா சொல்லலாம் நான் நம்பவே மாட்டோம், அந்த அம்மா வேணா பார்த்துவங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஜேபிக்கும் போயிடுவோம், நான் நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு அவரே போதும் போல இருக்கு. அவரே வந்து இவங்களை கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னும் காண்டாக போறாங்க மம்தா. சரி, இன்னொரு பக்கம் வந்து ஜார்க்கண்ட்ல ஏற்கனவே முதல்வர் ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ள வச்சிருக்கு அமலாக்கத்துறை. இப்போ வந்து அங்க கூட்டணி ஆட்சியில காங்கிரஸுக்கும் அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல ஆலம்கீர் அலாம் அப்படிங்கிறவரோட தனி செயலாளர் சஞ்சீவ் லால், அவரோட வீட்டுல வேலை பார்க்குற ஒருத்தர் வீட்டுல இருந்து கட்டுக்கட்டா ஒரு 37 கோடி ரூபாய் பணம் வந்து பணக்குவியலா எடுத்தாங்க. நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். இப்ப அதுல வந்து இவருக்கும் தொடர்பு இருக்கு, இந்த அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆலம்கீரை வந்து கைது பண்ணியிருக்கு அமலாக்கத்துறை. ஸோ அவரும் வந்து சிறைக்கு போயிருக்காரு, 6 நாள் கஸ்டடி எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ நாளாக வேணா மாறலாம், அப்படியே தான் போயிட்டே இருக்குல்ல எல்லாருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து சிஏஏ, அதை வந்து மிகப்பெரிய சர்ச்சை வந்துச்சு, இருந்தாலும் அமல்படுத்தினாங்க பாஜக. இப்போ முதல் முறையாக சிஏஏல 14 பேருக்கு அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் குடியுரிமை சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இந்த 14 பேருக்கும் உள்துறை செயலர் அஜய்குமார் பல்லா வந்து அந்த சான்றிதழ்லாம் கொடுத்து தொடங்கி வச்சிருக்காரு. இது எல்லா இடத்துக்கும் இப்பயுமே வந்து பிரச்சாரங்கள்ல நாங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஆந்திரால வந்து இந்த தேர்தல் முடிஞ்சதுல மக்களவை தேர்தல் மட்டும் நடந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அடிதடி நடந்திருக்காது. சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடந்தோம்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவங்களும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச நாள்ல இருந்து பல இடங்கள்ல வந்து கலவரம், தீ வைப்பு இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப தேர்தல் ஆணையம் உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க டிஜிபிக்கும் தலைமைச் செயலாளருக்கும், நீங்க வந்து இதுல விளக்கம் கொடுங்க, ஏன் இப்படி கோட்டை விட்டீங்க அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த வழக்குகளை பத்தி பேசுறப்ப செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்ல கோடை கால விடுமுறை முடிஞ்ச அந்த வழக்கு வருமா நம்ம கேட்டு இருந்தோம்ல. இப்ப இன்னைக்கு வந்து கோடை கால விடுமுறை முடிஞ்சதான் விசாரிக்க போறாங்க. அந்த ஜாமீன் வழக்கு ஜூலை 10ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்துல. ஜூன் 4 வெடி வெடிக்க வந்துருவாரு அப்படின்லாம் சொன்னாங்களே கரூர்ல, அதெல்லாம் நடக்காதா? ஜோதிமணி வேற சபதம் எடுத்திருந்தாங்க, பாருங்க நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம், அது ஜெயிக்க போறாங்கன்னு ஜூன் 4 தான் தெரியும், அந்த நன்றி தெரிவிக்கும் விழாவுக்கு செந்தில் பாலாஜியை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன ரேஞ்ச பார்த்தா ஜூன் 5ஆம் தேதியே கூப்பிட்டு வந்துருவாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா இப்ப என்ன நன்றி தெரிவிக்கும் விழாவை ஜூன் 10ஆம் தேதி வச்சுக்குவாங்களா? ஜூன் 10 கிடையாதுப்பா, வழக்கு ஜூலை 10க்கு வச்சிருக்காங்க. ஜூலை 10, ஆமா ஜூலை 10ல வச்சுக்குவாங்களா? இல்ல அப்பயும் கிடைக்கலன்னா அது தள்ளி போட்டே போவாங்க. இனிமேல் செந்தில் பாலாஜி கோடை விடுமுறைய ஜெயிலே கழிக்க வேண்டிதான். ஆமா, கோடை விடுமுறையா, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லா பக்கமும். தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல மழை, குறிப்பா சென்னை மனம் குளிர்ற மாதிரி நேற்று இரவுல இருந்து இப்ப நான் வர 3 மணி வரைக்கும் நல்ல மழை சாரல் போல தூவிட்டு இருக்கு, அப்படியே தூவிக்கிட்டே இருந்தது. ரொம்ப பெரிய மழையும் கிடையாது, சின்ன மழையும் கிடையாது, அப்படியே நனைஞ்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு வெயிலுக்கு. ஆமா, சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எல்லாம் கொடுக்க வேண்டிய சூழல் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த டாஸ்மாகோட பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க அங்கங்க அந்த எதிர்த்து தான் இருக்கு. நேத்து என்னன்னா, கோவையில காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, அங்க நிறைய பிரைவேட் பஸ் வரும், கவர்மெண்ட் பஸ் வரும், உள்ளூர் வெளியூர் பஸ் எல்லாமே அங்க வரும். அதுல அந்த ஸ்ரீ மீனாட்சிங்கிற அந்த பிரைவேட் பஸ்ஸோடைய டிரைவர் திருநாவுக்கரசு என்ன பண்ணிருக்காரு, நல்லா குடிச்சிட்டு பஸ் எடுத்துட்டு இருக்காரு. பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறப்ப எவ்வளவு செக் பண்ணணும், சைடு மிரரை பார்க்கணும், பின்னாடி கண்டக்டரை பார்க்க சொல்லணும், அது குறிப்பிட்டா பஸ் ஸ்டாண்ட் வேற நின்றுட்டு இருக்காரு. அவர் ஃபுல் போதையில அப்படி ரிவர்ஸ் எடுத்துருக்காரு. நடுவில் வந்த ஒரு நபர் வந்து நசுங்கி இறந்து போயிருக்காரு, ஸ்பாட்லயே வந்து இறந்து போயிருக்காரு. இப்ப திருநாவுக்கரசு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி குடியில தான் நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டுல வந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா நேற்று என்னன்னா, நேற்று இரவு சென்னையில சைதாப்பேட்டையில ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் மனைவி முன்னாடி குழந்தைங்க முன்னாடி ஒருத்தனை வெட்டி கொண்டுருக்காங்க. இதுவும் போதையில் நடந்ததான்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. முன்பகை இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், திருப்பூர்ல இந்த கனியாம்பூண்டிங்கிற பகுதியில பனியன் கம்பெனில ஆகாஷ் அப்படிங்கிற வடமாநில தொழிலாளர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் நைட்டு வந்து நடந்து போயிட்டு இருந்தப்போ 3 பேர் வண்டியில வந்து கத்தியை காமிச்சு செல்போனை கேட்டிருக்காங்க. அவர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவர் அங்கேயே வந்து குத்தி போட்டு போயிருக்காங்க. அந்த 3 பேருமே மது போதையில தான் அதை பண்ணியிருக்காங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. அதுல 3 பேருமே சிறுவர்கள் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும். ஏன்னா 17 வயசு தான் ஆகுதான். 17 வயசு ஒருத்தனுக்கு அவ்வளவு குடிச்சிட்டு கண்ணு முன்னு தெரியாம ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு போறோம்னா எந்த அளவுக்கு மதுவுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க நம்ம வந்து. ஆமா, தமிழ்நாடு அரசு விதிப்படி 21 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும்தான் டாஸ்மாக்ல
இது கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இப்போதான் கஞ்சாவே எல்லார் கைக்கும் போயிடுச்சு அப்படிங்கும்போது இன்னும் கொடூரங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒன்னான ஸ்லோவாக்கியால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க ராபர்ட் ஃபிகோ அப்படிங்கிற ஒரு பிரதமராக இருக்காரு. அவர் அமைச்சரவை கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு மர்ம நபர் அவரை சுட்டுட்டதா சொல்றாங்க. அதோட வீடியோ காட்சிகள்லாம் இருக்கு. அந்த மர்ம நபர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவரை பத்தின எந்த தகவலும் வரல. இந்த துப்பாக்கி சூடில் அவர் நிறைய இடத்துல காயங்கள் பட்டிருக்காங்க. கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காரு. ஆனால் ஸ்டேபிளாக இருக்காரு, மீண்டு வருவாருங்கிற மாதிரி ஸ்லோவாக்கியா கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பு. ஏன்னா பிரதமருக்கு ஒரு படுகொலை திட்டம்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அங்கே யூரோப்பில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏன்னா அவர் வந்து புத்தினுடைய ஆதரவாளர்னு வந்து சொல்கிறாங்க. பார்ப்போம். 7 கழுத வயசானாலும் ஏரோப்ளைன் சவுண்டு கேட்டால் மேலே பார்த்தா தான் மனசு லேசாக இருக்கு. மச்சி உனக்கு செஸ் விளையாட தெரியுமா? வாடா விளையாடலாம். தெரியுமாவா? நீ கிரவுண்டில் போய் வெயிட் பண்ணு, நான் ஷூவை மாட்டிட்டு வந்துடுறேன். மின்விசிறி போட்டா குளிருது. என்னடா இது கத்திரி வெயிலுக்கு வந்த சோதனை? நான் கூட தினம் அலாரம் வைக்கிறது சீக்கிரம் எழுந்திருக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்குறதுன்னு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பிரதமர் மோடிக்கு வந்து விருது கொடுத்துடலாம். ஏன்னா அவருக்கு தினம் தினம் ஒண்ணு சொல்லுவார்ல, நம்ம அதை நம்பிக்கிட்டு இருந்தோம். அவருக்கு வேற வீடே இல்ல, இவ்வளவு விருதையும் வாங்கி எங்க வைக்க போறாருன்னு நினைச்சா. ஆமா, இப்ப என்ன கொடுத்துறாருன்னா, நம்ம இன்னும் நம்பிட்டு தானே இருக்கோம். நீங்க நிஜம்னு நம்பிட்டீங்க, நான் சொன்னதெல்லாம் நிஜம் நம்பிட்டீங்க கேக்குறாரு. நம்மளும் இன்னும் நிஜம் நம்பிட்டு தானே இருக்கோம். நம்பிட்டு தான் இருக்கோம். நான் நம்புறேன். அதான், ஏன்னா அவரு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல, அவங்க இவங்க தானே பேசுறாரு. அதனால நாங்க நிஜம் நம்புறோம் ஜி அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர்.